கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா, சந்தோஷமா ஒரு அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். மீண்டுமாக உங்கள் மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக அவருக்கு கோடாகோடி நன்றியை எடுக்கிறோம். சபையின் போதகர், மக்கள், பெரியவர்கள் எல்லாம் எங்களை மீண்டுமாக அழைத்ததற்காக உங்களுக்கு எங்கள் நன்றியை ஆண்டவர் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். என் சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக, கிருபையாருக்கு ஊழியங்கள் சார்பாக உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஒரு பாடல் பாடி இதை ஆரம்பிக்கலாம் என்று, செய்தி ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன். இந்த நாளின் தலைப்பு, செய்தியின் தலைப்பு கர்த்தரை கனப்படுத்துவதும் பிரியப்படுத்துவதும். சொல்லுங்க, கர்த்தரை கனப்படுத்துவதும் பிரியப்படுத்துவதும். சரியா? கனப்படுத்துவது ஒன்று, சரியா? ஒரு பாடலை பாடுவோம். நான் பிதாவானால் என் கனமே, நான் எஜமான் என்றால் என் பயம் எங்கே? கேட்கும் தேவனுக்கு உன் பதில் என்ன? காட்டும் சட்டத்தில் செல்பவர், மின்னலை கையில் பிடிப்பவர், சமுத்திர அலையை கொளுக்குவார், பூமியை அதிர பண்ணுவார், சமுத்திர அலையை கொளுக்குவார், பூமியை அதிர பண்ணுவார். நான் பிதாவானால் என் கனமெங்கே? நட்சத்திரம் பேர் சொல்லி அழைப்பார், ராசிகளை வரவிடுவார், சாத்தானை காலில் மீறிப்பார், வெற்றி சிறக்க பண்ணுவார், சாத்தானை காலில் மீறிப்பார், வெற்றி சிறக்க பண்ணுவார். நான் பிதாவானால் என் கனமெங்கே?
கொடுக்கும் தேவனுக்கு நான் பிதாவானால் என் கனம் எங்கே? ஆமாண்டவரே, நீர் மகத்துவமான தேவனப்பா. நீர் ஆண்டவர் மகிமை சிறந்தவராக இருக்கிறீர். ஆண்டவர் உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஆண்டவரை நாங்கள் கொடுக்க நீர் எதிர்பார்க்கிறீர். நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்று கேட்கிறீர் அப்பா. நாங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு கனத்தை கொடுக்க ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறோம். கனத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. நீர் மகிமைப்படுவீராக. இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் அருமையாக இந்த நேசிக்கிற இந்த கண்மலை ஜெப வீட்டிற்காக கொடுத்து அனுப்பியிருக்கிற செய்தியை ஆண்டவரே, அடியான் பேசும்போது என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனப்பு உள்ளதாய் இராதபடி ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருப்பதாக. நீர் ஆவியானவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்க அவளோடு காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே செபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். முதலாவது, கனப்படுத்துதல் என்றால் என்ன? ரெண்டு காரியம் பார்க்க போகிறோம். ஒன்று கனப்படுத்துதல், இன்னொன்று சத்தமாக சொல்லுங்க, பெரியப்படுத்துதல். சரி, முதலாவது கனப்படுத்துதல் என்பது அவருடைய மேன்மையும் மகிமையுமான நிலைமைக்கு, அவருடைய மேன்மையும் மகிமையுமான நிலைமைக்கு நாம் கொடுக்கும் ஒரு மரியாதை, நாம் காண்பிக்கும் ஒரு பயபக்தி. அதுதான் கனப்படுத்துதல். அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபி, அதாவது எங்கும் நிறைந்தவர், நீடிய ஆயுசுள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், இரக்கமுள்ளவர், தயையில் பெருத்தவர். அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ளவர், எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்ட நாமத்தை உடையவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. கரங்களை உற்சாகமா தட்டி இந்த பாருங்க, இந்த செய்தியை உங்களுக்கு பிரத்யேகமா உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, இன்னும் ஆண்டவரோட நெருக்கமா இணைந்து கொள்றதுக்காக இந்த செய்தி ஆண்டவர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு. நீங்க அதை உற்சாகமா கேட்கணும். சரியா? குறிப்பெடுக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. வசனத்தை பிரட்டி வாசிக்க வேணாம், குறிப்பு மட்டும் நீங்கள் எழுதிக்கலாம். ஏன்னா பிரட்டி எடுக்கிற நேரத்தில் நான் ஏற்கனவே சொல்லுவேன், அந்த நேரத்தில் அடுத்த வசனத்துக்கு நான் கடந்து போயிடுவேன். நீங்கள் வசனத்தையும் வாசிக்க மாட்டீங்க, சொல்கிறதையும் முழுசாக கேட்க முடியாமல் போயிடும். ஆமென். சரி, இந்த பாடலில் நம்ம பாடினது போல அவர் காற்றின் செட்டையில் செல்றவராம். எப்படி? காற்றின் செட்டையில் வர்றன்னு போகிறவர். சரியா? மின்னலை கையில் பிடிக்கிறவராம். மின்னல் வோல்டேஜ், பயங்கரமான வோல்டேஜ். அது மேலேருந்து அடிச்சிச்சுன்னா அந்த இடம் எரிஞ்சு சாம்பலாக போகும். அந்த வோல்டேஜை கையில் பிடிக்கிறாரு. அல்லையா? பிடிச்சி இங்கே போய் அடி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறவர். என்ன ஒரு வல்லமை பாருங்களேன். அப்புறம் சமுத்திர அலைய, என்ன சமுத்திரத்தை குலுக்குவாராம். எவ்வளோ பெரிய சமுத்திரம், இங்கேருந்து பார்த்தோம்னா எங்கே முடியுதுன்னே தெரியாது. அதை குலுக்கிறாரு, அலைகள் உண்டாகுது. அல்லேலூயா. பூமி பல ஆயிரம் சதுர மைல் இல்லையா? பூமி எவ்வளோ பெருசு, அதை அதிர பண்ணுறாராம். அப்போ என்ன ஆகுது? என்ன வருது? பூமி அதிர்ச்சி வருது. ஓகே, அப்போ வார்த்தைனால அவர் சர்வலோகத்தையும் சிருஷ்டித்த தேவன். ஒரு வார்த்தை தான். வெளிச்சம் உண்டாக கிடவுது, வெளிச்சம் உண்டாயிடுச்சு. சரியா? அடுத்தாப்புல நட்சத்திரம், கூடாக்கூடி நட்சத்திரம் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சிருக்காரு. பாருங்க, நம்ம இங்கே ஒரு சிறு கூட்டமாக இருக்கோம், ஒரு 40-50 பேர் இருக்கோம். நம்ம பேரெல்லாம் பாஸ்டருக்கு தெரியும் ஓரளவுக்கு. எங்களை மாதிரி ஆளுக்கு, புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு கோடாக்கூடி நட்சத்திரங்கள் பேரை தெரியும், தெரிஞ்சு வச்சிருக்காரு. உருவாக்குனவர் அவர் தானே. அல்லேலூயா. சரி, பரலோகத்தில் 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள் இருக்கிறாங்க. இந்த 24 மூப்பர்கள்லாம் சிங்காசனத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? இவர் வர்றாருன்னு சொன்ன உடனே தலையில் கீடங்களை கலட்டி கீழே வச்சுட்டு சாஷ்டாங்கம் விழுந்து வணங்குறாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவ்வளோ மகத்துவமான தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா.
கோடான கூடி தூதர்கள் அவர் சதா காலம் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தன்னு போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டு இருக்கிறாங்க. இத்தனை மகத்துவமான தேவன் பரலோகத்திலிருந்து நம்மளை மீட்கும்படியாய் இறங்கி இயேசு என்ற மனுவுருவிலே வந்தார். கரங்களை உற்சாகமாக தட்டி அவர் நமக்காக ரத்தம் சிந்தினாரு. கோடாகோடி தூதர்களுக்காக சிந்தல, யாருக்காக சிந்தினாரு? உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தினாரு. சரியா? எல்லா நாமத்துக்கு மேலான உயர்த்தப்பட்ட நாமம் இயேசு நாமத்துக்கு கீழ்ப்படியாக முழங்காத கால இல்லை, கால்கள் முண்டங்கும், நாவெல்லாம் அறிக்கை செய்யும். அல்லேலூயா. அவரு தலைமுறையா நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். நீங்க ஆண்டவரை சரியான வழியில பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க தலைமுறையே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா சொன்னாங்க அழகா, காசு வேணுமா இயேசு வேணுமான்னு. இயேசு வேணும்னு பிடிச்சிங்கன்னா காசு தன்னால வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். மத்தேயு 6:33. அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கும்னா என்னது? அவரும் தன்னை கொடுத்துருவாரு, அதுக்கு மேல உங்களுக்கு வேண்டிய காசையும் கொடுத்துருவாரு. அப்ப ஐயா சொன்ன மாதிரி ரெண்டும் வேணும் கேட்க, ரெண்டும் கிடைச்சிரும். இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா அதான் சொல்ல வந்தாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டா ரெண்டும் கிடைச்சிரும், காசும் கிடைச்சிரும். நம்ம அவர் எப்படியெல்லாம் கனப்படுத்துறோன்ற பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே கனப்படுத்துறோமா இல்லையா? கனப்படுத்திட்டு இருக்கோம். எப்படி கனப்படுத்துறோம்? சரியா? வேத வாசிப்பு மூலமா கனப்படுத்துறோம். இந்த வேதம் என்னது? தேவன் நம்ம கரங்களில் எழுதி கொடுத்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. இதை ஒழுங்கா வாசிக்கிறோமா? காலையில் 2 அதிகாரம், சாயந்தரம் 2 அதிகாரம் வாசம்னா 10 மாசத்துல அல்லது 1 வருஷத்துல இந்த பைபிளை ஒரு முறை முடிச்சிடலாம். அதாவது ஒன்று சொல்லுவாங்க வேடிக்கையா, பரலோகம் போகும்போது பேதுரு வாசலில் இருப்பாராம். பாப்பா உள்ள வர்றா, வா, எத்தனை வாட்டி பைபிள் வாசித்த? முழுசா அட்டா வாசிக்கணும். வெறும் சங்கீதம், நீதிமொழிகள், 4 காஸ்பல் புக்கு, அது மட்டும் இல்லை, ஃபுல் பைபிள். ரொம்ப பேர் இன்னைக்கு கிறிஸ்தவங்க தூசி தட்டி எடுக்கிற மாதிரிலாம் சில இடங்களில் பைபிள் இருக்கு. பைபிளை வாசிக்கணும். ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை, ஜீவன் உள்ளதும் வல்லமை உள்ள வார்த்தை. சும்மா விளையாட்டு கிடையாது. மனுஷனை படைச்ச ஆண்டவர் எப்படியோ நீ வாழ்ந்துட்டு போன்னு விடலை, இதை எழுதி கொடுத்துட்டாரு, இப்படித்தான் நீ வாழணும். நீங்கள் போய் ஒரு கடையில் போய் ஒரு டிவி வாங்குறீங்க, ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க, மெயின்டெனன்ஸ் மேனுவல் கொடுக்குறான், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அப்போ அதை போய் பார்த்தா அதில் சொல்யூஷன் என்ன, எப்படி அதை சரி பண்ணணும்னு இருக்கும். வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கா இல்லையா? இருக்கு, யாருக்குமே இல்லையோ? இருக்கு. அப்போ இதில் போய் பார்க்கணும் தீர்வு என்னன்னு. ஹல்லேலூயா. ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லட்டுமா? என் வயசுக்கு என் மகன் என்னை அடிக்கடி திட்டும், அதெல்லாம் தயவு செஞ்சு பெருமையாக சொல்லிடுறாங்கன்னு. என்னன்னா, நான் 23வது தடவை முடிக்க போகிறேன் பைபிளை. உங்கள் வயசு 80 வாட்டி முடிச்சிருக்குன்னு அடியன்வா. சரி, ரைட்டு, இதான் செஞ்சோமே, சரியா? அப்போது இந்த ரெகுலராக வாசிக்கிறதுல ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு அன்னைக்கு வாசிக்கிற அன்னைக்கு அந்த பகுதியில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கான தீர்வு அங்கே வார்த்தை வரும். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்களேன். அதுதான் ஜீவனுள்ள வார்த்தைன்னு சொல்றது. ஜீவனுள்ள வார்த்தை. இந்த புஸ்தகம் பேசும் உங்களோட. நீங்க என்ன ஆலோசனை சும்மா வந்துட்டு குறி கேட்குற மாதிரி பரட்டினீங்கன்னா அது தப்பா காமிக்கும். பைபிளே பரட்டாம திடீர்னு பரட்டி வாசித்தீங்கன்னா அது என்ன செய்யும்? தப்பா காமிக்கும். சரியா? ஒரு ஆள் அப்படிதான், எல்லாரும் என்ன சொல்றாங்களே, பைபிள் சொல்யூஷன் கொடுக்கணும்னு சொல்றாரு, நம்ம என்னன்னு பார்ப்போம்னு சொல்லி திறந்தானாம். திறந்த உடனே அதை வாசித்துருவோமே. ரொம்ப மத்தேயு 27:5 ஒரு ஆள் வாசிங்க, டக்குன்னு வாசிக்கணும். மத்தேயு 27:5. அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்து விட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான். யூதாஸ் 4 கொண்டு செத்தான். யூதாஸ் என்ன பண்ணிட்டான்? 4 கொண்டு செத்தான். உடனே டக்குன்னு பைபிளை மூடிட்டான். இது எனக்கு கிடையாது, இது வேற யாருக்கு வர வேண்டியது, தெரியாம வந்துருச்சு. சரி, 2வது எடுத்துருவோம். இப்ப சொல்ற நம்ம நம்புவோம். லூக்கா 10:37. நீயும் போய்
அந்தபடியே செய். ஐயோ, அவன் 4 கொண்டு செத்தான், நீயும் அந்தபடியே போய் செய்யின்னு சொல்லுது. நிச்சயம் அது கிடையாது. நம்ம மதற்கரையும் சொல்லுவாங்க, முக்க மூணாவது பாத்திரம்னு சொல்லி திறக்கிறான். 13:27 யோவான்ல வந்துச்சு. சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். யூதாஸ் 4 கொண்டு செத்தான், நீ அந்தபடியே போய் செய்கிற டிலே பண்ணாத, உடனே போய் செய். குறி கேட்டிங்கன்னா அப்படி பேசியிருப்போம். ஏதோ நீங்கள் ஒழுங்காக வாசிங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கும். கர்த்தர் நல்ல ஒரு கரங்களை வச்சு ஆமா தட்டுங்களேன். அடுத்தாப்புல வேத தியானம் ரொம்ப முக்கியம் பாருங்க. வேத தியானம் அந்த வசனம் பூரா இது கர்த்தருடைய வார்த்தைனால இது நம்மகிட்ட என்ன கர்த்தர் பேசுகிறாருன்னு நீங்கள் அந்த எண்ணத்தோடு வாசிக்கணுன்ற கடமைக்கு வாசிக்காம இந்த பகுதி இன்னைக்கு ஏன்ட்ட என்ன சொல்லுது, கர்த்தர் ஏன்ட்ட என்ன பேசுகிறாருன்னு நீங்கள் வாசிக்கணும். அதான் தியானம். சரியா? அடுத்தாப்புல அதில் வாக்குத்தத்தங்க வசனங்கள்லாம் கொட்டி வச்சிருக்கார், ஆயிரக்கணக்கில் கொட்டி வச்சிருக்கார். அந்த வாக்குத்தத்தத்தோட சில நேரம் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஓகே, உன் வாழ்நாள் நீடித்திருக்கும் அப்படின்னு சொன்னால் தாப்பனையும் தாயும் கணம் பண்ணாலும் ஒரு கண்டிஷன் இருக்கும். நீ பிசாசுக்கு தின்னுலாம் ஓடிப்போன்னா அதுக்கு முன்னால் கரங்களை தட்டுங்களேன், அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. தேவனுக்கு கீழ்ப்படைஞ்சு அதில் இருந்ததுக்கப்புறம் நீ பிசாசுக்கு ஏற்றுனா ஓடும். நீயா தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்துட்டு பிசாசை ஏற்று நின்னா துண்டை காணும் துணியை காணும்னு உடனே ஓட விட்டுரும். அப்படி ஓடின ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, வேதத்தில் இருக்கு. சரியா? சரி, ஜெபம் பண்ணுறது என்னன்னா, வேதம் வாசிக்கிற கர்த்தர் நம்மளோட பேசுறது, ஜெபிக்கிறது நம்ம கர்த்தரோட பேசுறது. அதை நம்ம செய்கிறோம்ல, அது கர்த்தர் கனப்படுத்துறது. நம்ம கர்த்தரை என்ன கேட்டாலும் அவர் நம்ம கொடுக்குறாருன்னு நம்ம அறிஞ்சிருக்கிறபடியா அவர்கிட்ட கேட்குறோம், பெற்றுக்கொள்கிறோம். சில நேரங்களில் எல்லாத்துக்கும் பதில் வர்ற மாதிரி தெரியாது. உடனே சில நேரங்கள் தாமதமாக வரும். தாமதம் வந்தாலும் பெஸ்ட்டாக வரும். நீங்கள் விசுவாசிக்கணும். சில நேரங்களில் கொடுக்க மாட்டார், அது உங்களுக்கு நல்லது இல்லைன்னு அவருக்கு தெரியும், அதனால கொடுக்க மாட்டேங்கிறாரு. அல்லேலூயா. அப்படி தான் நீங்கள் விசுவாசிங்க. உன் விசுவாசத்தின்படி உனக்கு கடவுது. கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். அடுத்தாப்புல துதி ஆராதனை நல்ல மனசார பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுங்கணும், ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு 3 பாட்டாவது உங்கள் சொந்த குரலில் நீங்கள் ஆண்டவரை துதிச்சு வீட்டில் பாடணும். என் குரல் ஒரு மாதிரி கட்ட குரல், அது ஒரு மாதிரி இருக்குமேன்னா அவர் குரலை பற்றி கவனிக்க மாட்டார். நீங்கள் பாடுறீங்களா உங்கள் மனசை தான் அவர் பார்க்குறாரு. சரியா? நானே பாடினேன், நீங்கள் எல்லாம் கை தட்டினீங்கல்ல, நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, சொல்லலையோ? நல்லா இருந்துச்சு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரியா? அடுத்தாப்புல ஞானஸ்தானம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஞானஸ்தானத்தை டிலே பண்ணக்கூடாது. ஏன்னா பெரியவங்களாம் எடுத்திருப்பீங்க, சின்ன பிள்ளைங்க, வீட்டில் உள்ளவங்க எடுக்காதவங்க. அது ரட்சிப்பின் திட்டத்தில் ஒரு முக்கியமான பகுதி. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக கிறிஸ்துவுக்குள் மரித்து அவரோட உயிர்த்தெழுதலை அடையாளப்படுத்துவதாக அது இருக்குது. அதனால் ரொம்ப அது முக்கியம். அடுத்தாப்புல காணிக்கை கொடுக்குறோம், அது கர்த்தரை கனப்படுத்துகிற ஒரு காரியம். சம்பாதிக்கார பலனை கர்த்தர் தான் கொடுக்குறாரு. அவர் கொடுக்கலன்னா நமக்கு வேலை கிடையாது, நல்ல பலன் இல்லைன்னா வேலைக்கு போக முடியாது, சம்பாதிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸோ ஒரு வேலையோ கொடுக்கலன்னா சம்பளம் வராது. அப்போ அதை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்குற கர்த்தருக்கு நம்ம மனசார மனப்பூர்வமாக காணிக்க கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் நம்ம பார்த்த கர்த்தருடைய மகத்துவத்துக்கு இதெல்லாம் ஈடாகாது. இதெல்லாம் ஈடாகாது. ரொம்ப பெரியவர் அவர். அதனால் இன்னும் இந்த காரியங்களில் நம்ம தீவிரமாக செயல்படணும். இன்னும் தீவிரமாக செயல்படணும். எதாவது வேத வாசிப்பு, தியானம், ஜபம், கட்டளை கீழ்ப்படிவது, துதி ஆராதனை செய்வது, காணிக்க கொடுப்பது தீவிரமாக செய்யணும். ஞானஸ்தானம் சொன்னேன், அதை போய் 2 இடம் எடுத்துறாங்க. ஓகே, முழுக்க ஞானஸ்தானம் ஒரு இடம் எடுத்தால் போதும். அல்லேலூயா. இப்போ இந்த கனப்படுத்துறதில் நம்ம தீவிரம் காட்டணும். ஏன்னா மகத்துவமான தேவன், அவருக்கு எவ்வளோ துதி ஆராதனை செலுத்தினாலும் போதாது. சரியா? ரைட். இப்போ அடுத்தாப்புல நம்ம பார்க்க போகிற ஆக்சுவலாக செய்தி என்னென்னா, அவரை பிரியப்படுத்துகிற காரியங்கள் நம்ம செய்கிறோமா?
இது ஒரு மாதிரி ஆப்ஷனல் மாதிரி வந்துடுச்சு. பிரியப்படுத்துகிற காரியம் ஆப்ஷனல் மாதிரி இருக்குது. இது ஆப்ஷனல் கிடையாது, இது கம்பல்சரி. என்னங்க? கம்பல்சரி. கண்டிப்பாக அவரை பிரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரணும். சரி, அவர் பிரியப்படுத்தல்னா என்னன்னா, அவர் எதை எதை மேன்மையாக நினைக்கிறாரோ, எதை எதை மேன்மையாக நினச்சி நம்ம செயல்படுத்தணும் விரும்புகிறாரோ அந்த காரியங்களை செய்கிறது தான் அவர் பிரியப்படுத்தல். சரியா? அவர் நம்ம செய்யணும் எதிர்பார்க்குறாரு, அவர் அந்த காரியத்தை முக்கியம் நமக்கு முக்கியம் நினைக்கிறாரு. அப்போ நம்ம அதை செயல்படுத்துவது அவரை பிரியப்படுத்துகிற காரியமாக இருக்கும். ஒரு தாப்பன் இருக்கார், தாய் இருக்கிறாங்க, பிள்ளைக்கு ஒரு காரியத்தை சொன்னால் கீழ்ப்படிஞ்சா அவங்க பிரியப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. நல்ல பிள்ளை, என் மகன் சொன்னதெல்லாம் கேட்பான்ற மாதிரி. அது மாதிரி அவரை பிரியப்படுத்துகிற காரியங்கள். ஏசப்பா எப்பயுமே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டே இருந்தபடியால் வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கேன். தேவ சித்தம் செஞ்சுட்டே இருந்தார். அல்லேலூயா. கர்த்தரை பிரியப்படுத்தும் நோக்கம் நம்மகிட்ட இருக்கான்றத, அந்த நோக்கத்தை நம்ம கொஞ்சம் பார்க்கணும், இருக்கான்றத பார்க்கணும். ஏதோ போகிற போக்கில் அப்படியே போயிட்டே இருக்கோமோ ஒழிய, இதை பிரத்யேகமாக நான் கர்த்தரை பிரியப்படுத்துகிறேன்னா ஒவ்வொரு காரியத்திலும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். எப்படியெல்லாம் பிரியப்படுத்தலாம் அப்படின்றதான் இப்போ நம்ம செய்தியாக பார்க்க போகிறோம். முதலாவது மனம் திரும்புதல். இதை பாயிண்ட்டை மட்டும் தயவு செஞ்சு நோட் பண்ணுங்கள். மனம் திரும்புதல். யோவான் ஸ்நானனும் ஏசப்பாவும் பிரசங்க ஆரம்பித்த உடனே சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, மனம் திரும்புகள் பரலோகராஜ்யம் சமீபம். மனம் திரும்புறது எல்லா மனுஷனுக்கும் அவசியமான ஒரு காரியம். நம்மகிட்ட பாவம் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாய் போனோன்னு வார்த்தை சொல்லுது. அப்போது மனம் திரும்புறது ரொம்ப அவசியம். யோபு பாருங்க, 10 பிள்ளைங்க, ஒவ்வொரு நாளும் 10 பிள்ளைக்காகவும் அவன் பலி செலுத்திக்கிட்டே இருந்தான், பாவ நிவாரண பலி. ஏன்? ஏதாவது ஒரு வேலை தப்பு பண்ணியிருப்பாங்களோ, அப்போ அந்த பாவம் மன்னிக்கப்படாமல் போயிடுச்சுன்னா தண்டனைக்குள்ளே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பண்ணான். நம்மளும் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாளும், கவனிக்கிறீங்களா, ஒவ்வொரு நாளும் நைட்டு இன்னைக்கு காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் என்ன பாவம் செஞ்சேன். பாவம்னு என்ன? பெரிய பெரிய கொலை அதுதான் பாவம்னு இல்லை, எல்லாமே பாவம். உங்களுக்கு தெரியும், லிஸ்டெல்லாம் தெரியும். பாவம்னா என்னன்னு தெரியும். கோவப்பட்டா பாவம், வைராக்கியம் பாராட்டினா பாவம், புறங்கூறுனா பாவம், ஒரு ஆளை திட்டினா பாவம், அடித்தா பாவம், திருடினா பாவம், எல்லாம் பாவம் தான். சரியா? அப்போது இந்த பாவங்கள் செய்யாமல் ஏதாவது சின்ன சின்ன தப்பு நம்ம பண்ணிடுறோம். சரியா? அதை தெரிஞ்சு பண்ணக்கூடாது, அறிஞ்சு பண்ணக்கூடாது. தெரியாமல் பண்ணிட்டோன்னா நைட்டு அது யோசித்து பார்த்து ரீகலெக்ட் பண்ணி அந்த பாவங்களுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அன்னன்னைக்கு பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேணும். இயேசு சொல்கிறாரு, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகமே சந்தோஷப்படுதான். அல்லேலூயா. கரங்களை உற்சாகமாக தட்டுங்களேன். அப்போ நம்ம எல்லாம் மனம் திரும்ப வேண்டிய பாவிகள். அதாவது ஆண்டவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாக இருக்கு, அது ஒரு புறம். ஆனாலும் நம்மெல்லாம் அனுதினம் மனம் திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நமக்கு காரியங்கள் இருக்குது, நம்மகிட்ட அழுக்கு இருக்குது, அதை கழுவி நம்ம சுத்திகரிக்கணும். ரெண்டாவது மன்னித்தல். இந்த மன்னித்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், ரொம்ப பேருக்கு இந்த மன்னிக்கிற சுவாபம் இல்லாமல் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் ரொம்ப என்ன பண்ணார், ஞானத்தில் ஒருவராய் உயர்ந்து இருக்கிறவர் இல்லையா, அவர் என்ன பண்ணிட்டாரு, பரமண்டல ஜெபம்னு ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அதில் என்ன சொல்லிட்டாரு, எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. அந்த மன்னிக்கிறது போலன்றது என்னன்னா, நீ அடுத்தவனுக்கு 10% மன்னிச்சின்னா எனக்கும் 10% போதும். நீங்களே அறிக்கை செய்கிறீங்க, நீங்களே அவனுக்கு என்ன மன்னிச்சனோ அதை மாதிரி அதை போல எனக்கும் மன்னிங்கன்றீங்க. அப்போ அவனுக்கு 100% நீங்கள் மன்னிச்சிங்கன்னா ஆண்டவரை உங்களுக்கு 100% மன்னிப்பார். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. நீங்கள் அங்கே உங்கள் வாய் அறிக்கை நாளைக்கு போய் அவர் ஆண்டவர் என்னப்பா எனக்கு இப்படி இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாக மன்னிக்கலையப்பான்னா, நீ தானப்பா சொன்ன தனஞ்சபத்தில் சொன்னில்ல மற்றவனுக்கு மன்னிக்கிறது போலன்னு. நீ இன்னாருக்கு 5%, 7%, 10% தானே மறிச்ச, அதை நான் உனக்கு மன்னிச்சிருக்கேன், இப்போ என்ன ஏன்ட்டே இங்கே கேட்குற வாதாடுற அப்படின்னு சொல்லிடுவார் ஞானம் உள்ளவர். கர்த்தர்ட்ட விளையாட முடியாது. இந்த பாட்டை கொஞ்சம் நல்லா உள் வாங்கிக்கிறங்க.
அநேகர் வந்து ஒரு அம்மாட்ட குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை, நான் சொல்கிறேன் மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொன்ன வசனம்லாம் சொல்கிறேன். என்ன வசனம் சொன்னேன்? மத்தேயு 6:14-15 வாசிங்க டக்குன்னு வேகமா. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இதை சொல்றேன். அவங்க இல்ல ஆண்டவர் என்னை மன்னிச்சிருவாரு, ஆண்டவர் என்னை மன்னிச்சிருவாரு, நான் அவனை மன்னிக்க மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இங்க தெளிவா சொல்றாரு, நீ மன்னிச்சினா நான் மன்னிக்கிறேன். அவர் மன்னிக்க ரெடியா இருக்காரு. ஆனால் ஒரு கண்டிஷன், நீ மன்னி. அது ஒரு சம்பவம், மற்ற இதில் ஒரு சம்பவத்தை சொல்லி வைக்கிறாரு. நீங்கள் திருப்ப வேண்டாம், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன். தாளந்து எழுந்தாலும் நம்ம பேச வேண்டாம். ஒருத்தன் வர ஒரு முதலாளிகிட்ட 1 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கான். சரியா? இந்த 1 லட்சம் கடனை திருப்பி கொடுக்க முடியல. அவர் என்ன பண்ணிட்டாரு? 1 லட்ச ரூபா கடனை மன்னிச்சு விட்டார். ஈவெண்ட்டை கூட வேலை பார்க்குற 1000 ரூபா வாங்கியிருக்கான். அந்த 1000 ரூபா கொடுக்கலன்னு சொல்லி அவனை போய் கழுத்தை நெரிச்சு கொடுத்தா தான் விடுவேன் உடனே, இல்லைன்னா விட மாட்டேன்னு ரொம்ப நெருக்கிறான். இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். போய் முதலாளிகிட்ட சொல்லிட்டாங்க, எப்பா நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா மன்னிச்சிங்க முதலாளி, அவன் 1000 ரூபா மன்னிக்க மாட்டேன், கழுத்தை நெருக்கிறான் அவனை போய். அப்படியே அவனை கூப்பிட்டு வாடான்னார். வந்தான். நீ எவ்வளோ கொடுக்கணும்? எனக்கு 1 லட்சம் கொடுக்கணும். கொடுக்கலன்னா உன்னை கழுத்தை நெரிச்சு கொண்டுருவேன். நீங்கள் இல்லை வேண்டாம், நீ கொடு, இல்லைன்னா உன்னை தூக்கி சிறைச்சாலை போட்டுருன்னு போட்டார். இது உதாரணம் எதுக்கு ஏசப்பா சொன்னார்னா, இப்படி தான் நடக்கும். நம்ம அடுத்தவங்கள மன்னிக்கலைன்னா நம்ம பாடு திண்டாட்டமாக போயிடும். சரியா? ஏன்ட்டு ஒருத்தர் வந்து என்னுடைய சாட்சி, ஒருத்தர் வந்து உறவினர் தான், ஒரு அமௌண்ட் கடன் வாங்கியிருந்தார். அது கொடுக்க 1 மாதத்தில் தரேன்னாரு. 3 மாதம் ஆச்சு, கொடுக்க முடியல. 4ஆம் மாதம் இருந்து என்னை பார்க்கும்போது விலைக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாரு, என்னை தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நான் அடுத்த தடவை அவரை பிடிச்சேன், இங்கே வாங்க, நீங்கள் காசு கொடுக்க முடியலன்று நான் புரிஞ்சுக்கிறேன், அந்த காசை நான் விட்டு கொடுத்துட்றேன், நீங்கள் இதுக்காக உறவை முறிச்சிட்டு ஓடாதீங்க, சரிங்களா அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ஒரே சந்தோஷம். கை தட்ட மாட்டீங்களோ? தட்டுங்க. இவ்வளோதானா? இன்னும் உங்கள் காசு மாதிரி தட்டுறீங்க. அடுத்தாப்புல திருச்சியில் எங்கள் அக்காவும் அக்கா மாப்பிள்ளையும் இருந்தாங்க. அவங்களோட அந்த காலத்தில் வந்து ஃபோன்லாம் இல்லாத காலம், லெட்ரு கரஸ்பாண்டன்ஸ் தான். போக்குவரத்து நின்று போச்சு, பேச்சுவார்த்தை நின்று போச்சு. திடீர்னு பார்த்தா 3 வருஷம் ஆச்சு. எனக்கு ஆண்டவர் சின்ன வயசுலேயே சொல்லியிருந்தார், நீ யாரு கூடயும் வந்து விரோதமாக இருக்கக்கூடாது, உனக்கு விரோதியும் இருக்கக்கூடாது, நீ யாரையும் விரோதிக்கக்கூடாதுன்னு சொல்லி சின்ன வயசுலேயே போட்டிருந்தார். கர்த்தர் கிருபையில் இன்னைக்கு வரைக்கும் அதை காத்துக்கொள்ள கர்த்தர் பலன் கொடுக்குறார், நல்லவர். அப்போது திடீர்னு பிறப்பிட்டு திருச்சிக்கு போனேன். போய் வீட்டில் போய் காலிங் பெல் அடித்தேன். அவர் தான் வந்து, எங்கள் அத்தான் தான் வந்து திறந்தார். திக்குன்னு ஆகிட்டார். ஏன்னா இவன் வந்து நிற்கிறான் 3 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு. அப்புறம் சமாளிச்சுட்டு வாப்பா அப்படின்னா உள்ளே போய் உட்காந்தோன்னே முதல் கேள்வி கேட்டேன், நம்ம பேச்சுவார்த்தை நின்று ஒரு 3 வருஷம் இருக்குமான்னு. இருக்குமே அப்படின்னாரு. சரி, என்ன காரணத்தினால நமக்குள்ளே பேச்சுவார்த்தை நின்றுச்சு அப்படின்னு அவர் ரூம் போட்டு யோசித்து பார்த்தாரு. அவருக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியல, எனக்கும் தெரியல. என்ன விளங்குது உங்களுக்கு? அப்போ ஒப்பு பெறாத ஒரு காரியத்துக்கு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து 3 வருஷம் சொந்த அக்கா ஃபேமிலியோட பேச்சுவார்த்தை நின்று போச்சு. நம்ம நிறையா வச்சுருப்போமே அந்த மாதிரி கேஸெல்லாம். ஒருத்தட்டு 1-2 இருக்குமே, சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுது. அதெல்லாம் தயவு செஞ்சு சரி பண்ணிடுங்க, அதெல்லாம் சரி பண்ணிடுங்க. ஏன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் இறங்கி போகிறவங்க நான் எதுக்கு இறங்கி போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் பரலோக தர்ப்பன் தாழ்மையில் உயர்த்துகிறாரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பார்வையில் நீங்கள் தான் உயர்ந்தவங்க, அவங்க உயர்ந்தவங்க கிடையாது. நீங்கள் தாழ்ந்து போய் அதை சரி பண்ணுங்க. சரியா? பேதுரு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறான், என் சகோதரன் தப்பு பண்ணுறானே 7 வாட்டி மன்னிக்கவான்னு. எத்தனை வாட்டி சொன்னார்? 7 70 490 தடவை அவன் தப்பு பண்ணுவானா? பண்ண மாட்டான். ஆனாலும் 7 70 எதை குறிக்குதுன்னா பூரணத்தை குறிக்குது, இன்டெஃபினிட். முடிவில்லாமல் நீ மன்னிச்சுக்கிட்டே இருக்கணுன்றதை அது சொல்லுது. ஸோ மனித உறவை நீங்கள் சரி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, குடும்பத்தில் ஐக்கியம் இருக்குது. சரியா? 3வது நீதி நியாயம் செய்தல். சரியா? பலியுடையதை பார்க்கலும் நீதி நியாயத்திலும் கர்த்தர் பிரியம் வைக்கிறார் அப்படின்னு நம்ம வசனம் பார்க்குறோம். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிறவன் எவனும் தேவனால் பிறந்தவன்னு 1 யோவான் 2:29 சொல்லுது.
நீதினா என்ன? ரொம்ப சிம்பிளா ஆண்டவர் சொல்லி வச்சுட்டாரு. மத்தேயு 7:12 மனுஷன் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க அவனுக்கு செய்யுங்க, அதான் நீதி. ரொம்ப சிம்பிளா போச்சா? மனுஷன் அடுத்தவன் எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ, நமக்கு தீமை அவன் செய்யணும்னு நினைப்போமா? நல்லது செய்யணும்னு நினைப்போம். அதை நீங்க அவனுக்கு செஞ்சிருங்க, அதான் நீதி. அப்போ ஆண்டவர் மற்றவனுக்கு செய்கிற நீதியை அவர் தனக்கு செஞ்சதாக அவர் நினைக்கிறாரு. மத்தேயு 25:40 சொல்லுது, மிகவும் சிறியவராகி என் சகோதரனாய் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் பாக்கியவான்கள். அவளுக்கு என்ன பலன்னா திருப்தி அடைவார்களாம். உங்களை திருப்திப்படுத்திடுவார் ஆண்டவர் எல்லா வகையிலும். ஆண்டவரே அடுத்தாப்புல நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அது செய்ய தவறாமல் இருக்கிறது, அது ஒரு பாவம் பாருங்க. அப்படி செய்யணும், நன்மை திராணி இருக்கும்போது செய்யணும். என்ன திராணி? நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், குடும்பத்தோடு போய் சாப்பிட்டு வர்றோம். வெளியே இருக்கிறவங்க வரியவங்களுக்கு நல்ல ஏதாவது ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம்னா அவன் சந்தோஷப்படுறான் பாருங்க, கர்த்தர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. நம்ம ஊராலே சொல்லி வச்சிருக்கா, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போன்னு. உண்மையாக நம்ம ஆண்டவர் அதில் சந்தோஷப்படுற தேவனாக இருக்கிறார். சரியா? அதான் நல்ல சமாரியன் கதையில் ஆண்டவர் சொன்னது அதான். ஒரு லேவியனும் ஆசாரியனும் அடிபட்டு சாக போகிறோன்னு பார்க்குறாங்க, ஒன்றும் செய்யாமல் அவங்க வேலையை செய்யணும் கடந்து போயிடுறாங்க. ஆனால் ஒரு சமாரியன் வந்து அவனுக்கு வேண்டிய காரியங்களை செய்கிறான். அவன் செஞ்சதுனால ஆண்டவர் என்ன சொன்னார்? அவனை நல்ல சமாரியன் சொன்னார். சொல்லுங்க, நல்ல சமாரியன். அதே மாதிரி உங்கள் பேரை போட்டுங்க, நல்ல அப்படின்னு சொல்லி உங்கள் பேர் சொல்லி ஆண்டவர் சொல்வார். அல்லேலூயா. இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோட கூட வருது சொல்றாரு. வெளிப்படுத்தல் 22:11 நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும்னு சொல்றாரு. சரியா? ஆக நீதி செய்யணும். அடுத்தாப்புல 4வது விக்கிரகத்தை விளக்கணும். விக்கிரகன்ற யாதொரு விக்கிரகத்தையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டான்னு 10 கற்பனை சொல்லியிருக்காரு. விக்கிரகம் வந்து கர்த்தருக்கு அருவருப்பானது. விக்கிரகம்னா என்ன? அது மனிதனால் படைக்கப்பட்ட ஒரு சிலையோ ஒரு உருவமோ ஒரு படமோ அல்லது ஒரு பொருளாவோ இருக்கலாம். சரிங்களா? அது நம்ம வந்து சிலை வணக்கெல்லாம் விட்டு வந்தாச்சு இல்லையா? ஏதோ பாரம்பரிய முன்னோர்கள் செஞ்சாங்க, இப்போ நம்ம செய்யலை. ஆனால் இங்கே விக்கிரம்னு குறிக்கப்படுறது நமக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு என்னன்னா, ஆண்டவருடைய நேரத்தை களவாடுற எதுவாக இருந்தாலும், ஆண்டவர் கொடுக்குற மகிமையை களவாடுற எதுவாக இருந்தாலும், ஆண்டவர் மேலே உள்ள ஒரு அட்ராக்ஷனை எடுத்துக்கொள்கிற எதுவாக இருந்தாலும் அது விக்கிரம். புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு டிவி, ஒரு ட்ராமா, ஒரு செல்ஃபோன், சரிங்களா? இதெல்லாம் வந்து அடிமைத்தனம். சரியா? அப்போது இந்த காரியங்கள் வந்து நான் ஒரு லேசாக ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்குறீங்க, 16 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் இந்த மாதிரி இதெல்லாம் களியாட்டுகள்னு சொல்லுவாங்க இல்லை? இதுக்கு எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம்? கர்த்தருடைய பாதத்தில் எவ்வளோ நேரம் உட்கார்றோம்? ஒரு சின்ன கணக்கு. எது வந்து கர்த்தருடைய பாதத்தில் இருக்கிறது, வேதம் வாசிக்கிறது, தியானிக்கிறது, பாடுறது, துதிக்கிறது, ஜெபிக்கிறது எல்லாம் சேர்த்து அது வந்து இந்த நேரங்களை காட்டிலையும் கூட இருக்கணும். கரங்களை உற்சாகமாக தட்டி. தெசலோனிக்கேயர் 1:9 சொல்லுது, ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரங்களை விட்டு தேவனத்துக்கு மனம் திரும்புங்கள். அதில் போய் நேரத்தை செலவழிக்கிற போல தேவனுக்கு ஊழியம் செய்ய, அவரை துதித்து ஆராய்த்து போற்றி புகழ நம்ம நேரம் செலவழிக்கணும். 5வது காரியம் பரிசுத்தமாகுதல். ரொம்ப முக்கியம் பாருங்க. இது வந்து தேவன் நம்ம அழைத்தவர், அவர் பரிசுத்தராக இருக்கிறார். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சரீர பரிசுத்தம் அவசியம்னு ரோமர் 12:1 நம்ம வாசிக்கிறோம். ஒன்றுக்கும் அடிமைப்படக்கூடாது. பீடி, சிகரெட்டு, கஞ்சா, போதை வஸ்துக்கள், சரிங்களா, மதுபானம், இந்த மாதிரி எந்த காரியத்திலையும் சரீரத்தை நம்ம அசுசிப்படுத்த கூடாது. சரிங்களா? ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி, பிரதர் சொன்ன மாதிரி, உங்கள் சரீரமானது பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாக இருக்குது. அப்போது நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் தான்
தேவனுடைய சித்தமாக இருக்குது. வெளிப்படுத்தல அதே 22:11 சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவன் மேலும் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவுடைய பரிசுத்தம் ரொம்ப எங்கேயோ இருக்குது. அது என்ன ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காரு பாஸ் மார்க் போடன்னு நமக்கு தெரியாது. அதனால பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும். சரியா? எபிரேயர் 12:14 பெரிய வார்னிங் கொடுக்குது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையா. அவர் பார்க்க கூட முடியாது பரிசுத்தம் இல்லையா. சரியா? அடுத்தாப்புல 2 உதாரணம் பார்க்கலாம். யோசேப்பு அவன் போத்திபார் மனைவியிட்ட பாவம் செய்ய தூண்டப்படும் போது அவன் சொன்னான், தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி. என்ன கேள்வி கேட்குறான் பார்த்தீங்களா? அவன் அந்த பாவத்தை எப்படி பார்க்கறான்? டைரெக்டாக தேவனோட கனெக்ட் பண்ணுறான். ஐயோ நான் செஞ்சேன்னா அவனுக்கு விரோதமான பாவம் அப்படின்னு நினைக்கிறான். ஏசப்பா என்ன கேட்டார் ஒரு கேள்வி, கூட வளர்ந்து வந்தீங்க அவங்க ஊரில் இருந்தீங்களா பார்த்து, என்னில் பாவம் உண்டென்று உங்களை யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். யாராவது சொன்னா நான் கை நீட்டி நீங்கள் அதை செஞ்சீங்க இதை செஞ்சீங்கன்னு ஒருத்தரும் சொல்ல முடியல. சரி, அடுத்தாப்புல கனி தரும் ஜீவியம். ஆவியின் கனிகள் 9, ஆவியின் வரங்கள் 9. சரியா? என்ன எண்ணிக்கையே சொல்ல மாட்டீங்க? ஆவியின் கனிகள் 9 யாருக்காக மனப்பாடமாக தெரியுமா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், வர்ஷா, நீடிய பொறுமை, அல்ல கரங்களை உற்சாகமாக தட்டுங்களேன். ஸோ அது வரிசையா அழகா சொன்னாங்க. சரியா? அப்போது இந்த கனியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கொடுக்குறோமான்றது. ஆவியின் வரங்கள் நல்லா கவனிங்க. ஆவியின் வரம் 9, ஆவியானவர் நம்ம கொடுக்கறது, நம்ம பிரயோஜனத்துக்காக அவரை மகிமைப்படுத்துறதுக்காக அவர் கொடுக்கறது. ஆனால் ஆவியின் கனி நம்ம கொடுக்கணும், அவருக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். அன்பு தான் அதுக்கு அடிப்படை இல்லையா? பிரதான கற்பனை 2 கற்பனை சொன்னதில்லை. பிதாட்ட அன்பு, சக மனிதன்ட்ட அன்பு, அதான் அன்பு தான் அடிப்படை. சரியா? இந்த அன்பு இருக்கிற இடத்துல சந்தோஷம், சமாதானம் எல்லாமே சேர்ந்து வரும். சரிங்களா? நான் ஒரு இடம் இந்த ஆவியின் கனி கொடுக்கணுமேன்னு தோணுச்சு. நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு சரி ஒரு செக்லிஸ்ட் போட்டு, எல்லாம் கவனிங்க, செக்லிஸ்ட் போட்டு 9 கனி எழுதிக்கிட்டேன். இங்கே மாதத்தை போட்டுக்கிட்டேன். ஜனவரின்னு வச்சுங்களேன், ஜனவரின்னு போட்டேன். போட்டு ஒவ்வொன்றுக்கும் அன்பு, நம்ம எல்லாத்துட்டையும் அன்பாக தானே இருக்கோம். ஒரு 90 மார்க்கு, 90%. நம்ம சமாதானம், நம்ம பெரிய சமாதான காரணம் இல்லை அப்படின்னு 92, இப்படி போட்டு 95 அப்படி இப்படின்னு போட்டு 9 எழுதிட்டேன். அடுத்த மாதம் February 1 உட்காந்தேன். ஒன்று எல்லாத்துக்கும் முயற்சி எடுத்திருக்கேன்ல. ஸோ 1 நானே 1 2 நானே கூட்டி போட்டுக்கிட்டேன். 3ஆம் மாதம் உட்காந்து போட ஆரம்பித்தேன். ஆவியனார் சொன்னார், தம்பி இது இப்படி நீ போடுற சாட்டில் வந்து பெர்சன்டேஜ் அது சரியாக வராதுரா. ஏன்னா கலாத்தியர் 5 22 23 இந்த 9 கனி சொல்லியிருக்கு. அது கொஞ்சம் மேலே பாரு, ஒரு 3 வசனம் மேலே பாரு. 5:19 21 பாருன்னு ஒரு 17 மாம்சக்கிரியை, நேரம் இல்லை, 17 மாம்சக்கிரியை. இந்த மாம்சக்கிரியில்னா நீ ஜெயிச்சினா இந்த கனி தன்னால் வெளியே வரும். கரங்களை உற்சாகமாக தட்டுங்களேன். நீங்கள் தயவு செஞ்சு வீட்டில் போய் கலாத்தியர் 5:19 23 வரைக்கும் பாருங்கள். அந்த 19 to 21 மாம்சக்கிரியை, 22 23 ஆவியின் கனி. ஹல்லேலூயா. அப்போது கனி வர்றது அப்படி தான் வரணும். அதுக்கு ஏசப்பாவை சார்ந்து இருக்கணும். நம்மெல்லாம் வந்து கொடிகள், திராட்சை செடி அவர் தான். அவரை சார்ந்து இருந்தீங்கன்னா உங்கள் கொடியில் கனி வரும். மிகுந்த கனிகளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிதாவனு இன்னும் உங்களை சுத்தம் பண்ண வரான். ஆமாம், பாயிண்ட் வந்தோடனே தட்டிடணும். சரி, அதான் உற்சாகமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, கர்த்தர் நல்லவர். அடுத்தாப்புல 7வது காரியம் ஊழியம் செய்யுது. சரியா? நீ ஆண்டவர் பரமேறி போகும்போது கடைசியாக சொன்னது, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிஸ்டத்துக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொன்னார். அதை செய்கிறோமா? ஆலயத்துக்கு வர்றோம், நல்லது. வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நல்லது. ஏதாவது செய்யணும். சொல்லுங்க, ஏதாவது செய்யணும். சத்தமா ஏதாவது செய்யணும். உங்களால் முடிஞ்ச செய்யுங்க, என்ன முடியுமோ அதை செய்யுங்க. ஆனால் உட்கார்ந்த இடத்த விட்டு நவராமல் இதான் எனக்கு முடியும்னு சொல்லிடாதீங்க. ஏதாவது செய்யுங்க. பாஸ்டர் இருக்கிறாங்க, தனியாக ஒத்தையில் ஓடி செய்கிறாங்க. நீங்கள் வாங்க, வந்து நான் பாஸ்டர்
நான் எனக்கு வாரத்துக்கு இத்தனை மணி நேரம், பாஸ்டர் குறிச்சிங்க இந்த பாயிண்ட்டை, சரியா? இத்தனை மணி நேரம் வாரத்துக்கு என்னால் ஸ்பேர் பண்ண முடியும். என்னை நீங்கள் வேலை வாங்குங்க, எனக்கு ஊழியம் கொடுங்க. ஒரு கைப்பிரதியை கொடுக்குறீங்களோ, ஒரு வேதாகமத்தை வாங்கி 300 ரூபா தான் வாங்கி யாருக்காக ஒரு ஆள் கொடுக்குறீங்களோ, உங்கள் பர்சனல் சாட்சியை உங்கள் வாழ்க்கையில் நடந்த சொல்லி ஒரு சபை கூட்டுவாங்க. காலியாக இருக்க சேரை நிரப்புங்க, வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீங்கள் சபை கூட்டுவாங்க, அவர் பார்த்துக்குவார், ஆவியானவர் பார்த்துக்குவார். சொல்லி கூட்டுவாங்க. சபைக்கு வாங்களேன், உற்சாகமாக பாட்டு பாடுவோம், உற்சாகமான வார்த்தைகளை நீங்கள் கேட்கலாம். உங்களை கட்டுற வார்த்தையாக இருக்குது. வீட்டில் டிவியில் உட்காந்து நீங்கள் 2 மணி நேரம் செலவழிக்கிறதுக்கு என் கூட வாங்கலேன் சொல்லி கூட்டுவாங்க. ஜனங்களை கூட்டு வந்தாலே ஊழியம். நல்லா விளங்கிருங்க. நீங்கள் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கலாம், பரலோகத்துக்கு போகும்போது வெறுங்கையாக தான் போகணும். ஆனால் ஒன்று உங்கள் கூட வரும், ஆத்மா அறுவடை உங்களோட வரும். ஆத்மாக்கள் எத்தனை ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திங்களோ அதுதான் ஏசப்பாக்க வேணும். ஏன்னா ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். சாட்சி, ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்த சாட்சியை சொல்லுங்க. அடுத்தாப்புல குடும்ப ஐக்கியம், சரியா? குடும்பம் அது கோயில்னு சொல்கிறாங்க இல்லையா? குடும்பம் கோயில்னு உலகத்தான் சொல்கிறான். அது நம்ம மேக்சிமம் இருக்கிற இடம் தான், இருக்கிற நேரம். அப்போ அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருந்தால் வாழ்க்கை உங்களுக்கு ரம்மியமாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்க இஷ்டப்படலைன்னா அங்கே வாழ்க்கை வெறுத்து போன மாதிரி ஆயிரும். அந்த குடும்பத்தை ஐக்கியமாக வச்சுக்கோங்க, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வச்சுக்கோங்க, ஈகோ பார்க்காம வச்சுக்கோங்க, நல்லா உட்காந்து பேசுங்க, நேரம் செலவழிங்க. சிலர் எதுக்குமே நேரம் இல்லைன்னு ஓடிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லை, குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும், பிள்ளைகளோட நேரம் செலவழிக்கணும். மஸ்ட்டு. கர்த்தர் குடும்பத்தை ஸ்தாபிச்சதுனால அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறது நம்முடைய பொறுப்பாக இருக்குது. நோவா ஆண்டவர் பேழையை கட்ட சொன்னார். எத்தனை வருஷம் கட்டினார்? 100 வருஷம்னு சொல்கிறாங்க. 100 வருஷம் இவருக்கு தான் தரிசனம். மனைவிக்கு கிடையாது, 3 பையல்களுக்கு கிடையாது, 3 மருமக்கமாருக்கு கிடையாது. ஆனால் இவர் தரிசனத்தை அந்த 7 பேர் சேர்ந்து ஒரு குடும்பமாக செஞ்சதுனால தான் அந்த பேழையை கட்டி முடிக்க முடிஞ்சது. கரங்களை தட்டுங்களேன். அதோட அந்த 8 பேரும் காப்பாற்றப்பட்டு அதுக்கப்புறம் வந்த உலகமே அவங்க 8 பேரை வச்சு தான் சந்ததி உருவானது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வீட்டில் போய் படிக்க வேண்டியது. அதில் புருஷர், மனைவி, பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அருமையான ஆலோசனை அங்கே சொல்லப்பட்டிருக்குது, சரியா? குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் 1 to 1 உட்காந்து பேசி அதை தீர்த்துருங்க. அடுத்தாப்புல 9, தேவனோடு உள்ள உறவு ரொம்ப முக்கியம். இவ்வளோ நேரம் கேட்டீங்க, சந்தோஷம். இப்போ தேவனோடு உள்ள உறவு தான், 1 to 1 உறவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருக்கு உங்களை யாரும் தெரிஞ்சு இல்லைன்னு சொன்னால் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் இல்லையா? அவர் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்துருக்காரு. அப்போது பிள்ளைன்றது தாப்புனை தெரிஞ்சு வச்சுருக்கணும், தாப்புனோட உறவு இருந்துக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? எப்பப்போ ஜபிக்க முடியுமோ ஜபிங்க. எப்பப்போ அந்நிய பாஷை வர இருக்கும் அந்நிய பாஷையில் பேசிகிட்டே இருங்க. அவரோட கான்டாக்டில் இருந்துகிட்டே இருங்க. ஒரு மூத்த ஊழியக்காரர் சொல்லுவார், அந்த காலத்தில் டிவி இருந்துச்சு, அதில் ஆண்டனான்னு ஒரு குச்சி இருக்கும், அதை கரெக்டாக தூக்கி விட்டு அந்த டைரக்ஷனில் வச்சாதான் ரிசப்ஷன் நல்லா கிளியராக இருக்கும். அதே மாதிரி அவங்க மண்டன்ற ஆண்டனாவை தேவனை நோக்கி நீங்கள் திருப்பி வைக்கணும். அவரை நோக்கி திருப்பி இருந்து அவற்றிருந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த உறவு பலப்படும். 1 கொரிந்தியர் 1:9 சொல்லுது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாக இருப்பது தான் தேவன் உங்களை அழைச்சாராம். அவரோட ஐக்கியமாக இருக்கிறது தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்போது இந்த கர்த்தருடைய பந்தி ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் அந்த பந்தியில் கலந்து கொள்ளணும். அந்த பந்தியில் ஒரு ஐக்கியம் இருக்குது. என்ன இருக்குன்னா 1 கொரிந்தியர் 10:16 சொல்லுது, திராட்சை ரசம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயும் அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் இருக்கிறதாம். அதனால் பந்தியை நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக்கிட்டு உங்கள் பாவங்கள்லாம் அறிக்கை செஞ்சுட்டு ஆண்டவர் சமூகத்தில் கெஞ்சி குத்தாடி அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பந்தியில் கலந்து கொள்ளணும். கடைசியாக 10வது காரியம், உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்கணும்.
நம்மளை அழைத்த கர்த்தர் உண்மையாக இருக்கிறார். நாமும் உண்மையாக இருக்கணும். நம்ம வைக்கப்பட்டிருக்க நிலையில், நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மையாக இருக்கணும். உண்மையாக நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம் சொல்லி நீதிமொழிகள் 12:22 சொல்லுது. சரியா? அதோட உண்மையுள்ள மனுஷன் என்ன செய்வானா? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு நீதிமொழிகள் 28:20 சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சத்திலே நீ உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுறார். அப்போ உண்மையாக இருக்கணும். ஏன்னா உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சரியா? இப்போ கர்த்தரை பிரியப்படுத்த நம்ம செய்ய வேண்டிய காரியம் மனம் திரும்புதல், 2வது மன்னித்தல், 3வது நீதி நியாயம் செய்தல், 4வது விக்கிரகத்தை விளக்குறது, அதாவது அவருக்கு அதிக நேரம் கொடுக்கறது, கனிதரம் ஜீவியம் செய்தல், ஊழியம் செய்வது, குடும்ப ஐக்கியம், தேவ உறவு, உண்மையாக இருப்பது. இன்னும் நிறையா இருக்குது. இது மெயின் நேரத்துக்குள்ளாக இவ்வளோதான் பேச முடியும். சரியா? இதை நீங்கள் செஞ்சாலே கர்த்தர் இன்னும் உங்களை அதிகமாக எடுத்து பயன்படுத்துவார். நாம் கர்த்தரை பிரியப்படுத்தும் போது வேதத்தில் ஒரு ஆளை பற்றி சொல்லியிருக்கு. பிரியமானவனேன்னு ஒரு ஆளை அழைச்சிருக்கு. யார்? தானியலை பிரியமானவனேன்னு அழைச்ச போல கர்த்தர் நம்மையும் 3 யோவான் 2 சொன்னது மாதிரி, பிரியமானவனே உன் ஆத்மா வாழுகிற போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய் என்று உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா! கரங்களை தட்டி கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. இந்த காரியங்களை கர்த்தரை கனப்படுத்தி கர்த்தரை பிரியப்படுத்தணும்னு நோக்கத்தோட கவனமாக இருந்து பிரியப்படுத்தி நீங்கள் நடத்தும் போது, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்க சுதந்திரத்தை அனுபவித்துக் கொள்ளுங்கள் சொல்லி வருகையில் கர்த்தர் நம்மை அவரோடு சேர்த்துக்கொள்வார். நித்தியமாய் கர்த்தரோடு நாம் இருக்க போகிறோம். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். கர்த்தரை கனப்படுத்துவோம், கர்த்தரை பிரியப்படுத்துவோம். அவரே எல்லா துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் ஆமேன். இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. ஆமேன். ஜெபி. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, இம்மட்டுமாய் நீர் எங்களோடு முகமுகமாய் பேசின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்களும் கூட ஆண்டவரே உம்மை அநேக விதத்தில் கனப்படுத்தவர்களாய் உம்மை பிரியப்படுத்தவர்களாயும் காணப்பட நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிற தகப்பனே. ஏசப்பா, நாங்கள் எவ்விதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா உம்மை மகிமைப்படுத்தாமலும் கனப்படுத்தாமலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு பிரியம் இல்லாமல் இல்லாதபடிக்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவியான தம்மை நாங்கள் இன்று கேட்டது போல ஒவ்வொரு வாரம் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு சபைக்கு வந்த அநேகரை நாங்கள் சபைக்கு கூட்டுவர்களாய் காணப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் தேவனுக்கு பிரியமானவர்களாயும் தேவனை கனப்படுத்துவர்களாயும் காணப்பட்டு எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்று ஆண்டவரே பிரியப்படுத்துகிற காரியங்கள் ஆண்டவரே ஒவ்வொன்று ஆண்டவரே எங்களுடைய அனுதின ஜீவியத்தில் நாங்கள் கடைபிடிக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அனுதினமும் எங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாய் செபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா கேட்டபடி இன்னும் அநேக நேரம் உமக்கு ஆண்டவரே கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே பிரியமானவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறானவரே. நீங்க தானியேலை பார்த்து எப்படி சொன்னீங்க? நீ மிகவும் பிரியமானவன் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே நாங்களும் ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமானவர்களாய் காணப்பட ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு போதிக்கும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகள் ஆண்டவரே நாங்கள் தவறு விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே பரிசுத்தாவினை எங்களையும் எங்க குடும்பத்தை நீங்க வேலி அடித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நோவாவுடைய குடும்பம் எப்படி 8 பேர் காக்கப்பட்டார்களோ அதே போல நாங்களும் குடும்பமாய் சபையாய் ஆண்டவரே உம்முடைய வருகையில காணப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. எப்படியாவது ஒவ்வொரு நாளும் உண்மை போல மாற்றப்பட்டு உம்முடைய வருகையில காணப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். இயேசு நாமம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் இறக்கடற இந்த ஆண்டவரே அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை கனப்படுத்துவது எப்படி, உம்மை பிரியப்படுத்துவது எப்படி என்று இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வேத தியானம், துதி, ஆராதனை, ஜபம் இவற்றின் மூலமாக ஆண்டவரே உம்மை கனப்படுத்துவதும் ஆண்டவரே மனம் திரும்புதல், மன்னித்தல் ஆண்டவரே நீதி நியாயத்தை செய்தல், விக்கிரகத்தை விட்டு விலகுதல், பரிசுத்தமாகுதல், கனிதரும் ஜீவியம், ஊழியம் செய்தல், தேவ உறவு முக்கியப்படுத்துதல் மற்றுமாக உண்மையாயிருத்தல் இவற்றின் மூலமாக ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்தலாம் என்று இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த ஆவிக்குரிய ஆலோசனைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் கேட்டவைகளை பின்பற்ற கர்த்தாவே எங்களுக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவ செய்து கொடுத்த ஆண்டவரே போதகருக்காக ஆண்டவரே பிள்ளைகளுக்காக பேர பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். குடும்பமாக வந்து ஆண்டவரே ஊழிய
அப்படி செய்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் அநேக சபைகளுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக கர்த்தர்களை ஆசீர்வதிக்கும்படியா நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படியே நீங்க நடத்த போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமேன். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் துணையாளரே என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் துணையாளரே என்றென்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனை கனப்படுத்துவது எப்படி, தேவனை பிரியப்படுத்துவது எப்படி என்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கும் வண்ணமாக கொடுக்கப்பட்ட தேவ செய்தி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன்தாமே உங்களை பலப்படுத்தி கிருபை நல்கி மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன்.